பிடிக்கல இந்த மண்ணிட மானுட துண்ணுடை நெஞ்சினை தண்ணிலே மாறியே ஓடி அலைந்தாலே துடிக்கல ஒண்ணுமே பிடிக்கல என்ன நடந்தது? அங்கேடா அப்பா வந்துட்டாரு. அப்பா 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 அகிலா எப்படி அப்பா என்ன மாதிரி சொல்லவே இல்ல. அப்ப என்ன நடந்தது அப்பாவுக்கு? என்ன நீங்கள் வந்த நேரம் நடக்க என்னட்ட கேள்வி கேட்ட நிக்கிறீங்க? வீட்டுல இருக்கிற உன்னோட நான் மாறாட்ட பேசுறது உனக்கு தெரியாம அப்பாவோட போக மாட்டாரு. இப்ப போயிட்டாரு என்ன செய்யறது? என்ன சொல்லிட்டு போயே இல்லை. நான் சாமான் வாங்க போட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன். வந்து பார்த்தா அழகாங்க நாம இல்லாத நேரம் வீட்டுல பிரச்சனை நடந்தது. அப்போ நேரம் வந்தோம் அவரோட பிரச்சனை பண்ணோம். இல்லாட்டி தெலுங்கு யாரோட பண்ணணும். அகிலா உண்மைதான் கேட்கிறேன். உங்களுக்கு நான் இதே கேள்விகளுக்கு பதில் தெரியாம தவிச்சு கொண்டு கிடக்கு. மாமா யாரோடையும் சண்டை பிடிச்சது மாதிரி எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியாம எதை நடந்திருக்கலாம். அதை பற்றி நான் தெரியாது. வேலைக்கு போற போமாப்பா வேலைக்கு தான் இன்னைக்கு வீட்டை வர லேட் ஆகும். சத்தியான வேலையோட கவனமா போ. உடம்பெல்லாம் கவனிச்சுக்கொள். நீ படுற இந்த கஷ்டத்துக்கு இல்லை. இவ்வளவு காலமும் இந்த வயசு போன என்ன வடிவா அன்பா வச்சு பராமரிச்சுட்டேன். உனக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல. என்ன பாருங்க இருந்தா எப்படி வேலைகள் பெற்ற கவலை பிள்ளை வச்சு பராமரிக்கிறது. எந்த தாபனாலும் நன்றி சொல்றதா? நன்றி சொல்ற நேரம் வந்துடுது அமல. பிறகு சந்தர்ப்பம் கிடைக்குதோ தெரியாது. அதுதான்
கிடைக்கிற நேரமே மனதில் உள்ள இதுகளை சொல்லி போடணும் என்று நினைக்கிறேன். அமலன், நீ போக முதல் நான் பாவிக்கிறேன் மருந்து லிஸ்டுகளே தந்துட்டு போறீங்க. ஏழப்பா இருந்தாப்புல மருந்து லிஸ்ட் தேவை என்ற ரிப்பீட் பிரிஸ்கிரிப்ஷன் போட்டு நான் மருந்து வாங்கி தருவேன் தானே. உங்களுக்கு இன்னும் 2-3 கிழமைக்கு தேவையான மருந்து இருக்குன்னு நினைக்க இல்லையாப்பா? இல்ல, என்ன டைம் ஒரு லிஸ்ட் இருந்தால் ஏதும் ஆத்திரம் அவசரத்துக்கு உதவ பண்ணி யோசிக்கிறேன். ஆத்திர அவசரத்துக்கு உதவத்தான் உங்களை நான் இருக்கிறேன்ப்பா. என்ன என்ற பிள்ளை என்ன தலையில தூக்கி வச்சு பார்க்கிறான். பாப்பான், எனக்கு தெரியாதா? நீ இந்த வெயில பிசியில தெரியல. என்னட்டி ஒரு லிஸ்ட் இருந்தால் நானும் என் அளவில் பார்க்கலாம். அதுக்காக தான். அப்பா உன்னோட இல்லாத காலத்திலையும் நீ நல்ல சுகமா சந்தோஷமா கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட நல்லா இருக்க வேணும். அதுதான் இந்த அப்பா என்ற ஆசை. நீங்க என்னோட இல்லாம வேற இங்க போறது அப்பா. நீங்க என்னோட இருக்கும் வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையாப்பா. என்னை பற்றி நிறைய கவலைப்படாதே அமலன். நீ இவ்வளவு காலம் என்னை வச்சு பார்த்ததே காணும். நான் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிச்சு போட்டேன். இனி என்ன வருத்தம் வியாதி கூடி பாயப்படைக்கோட கிடந்து இழுபட்டு உனக்கு நான் கஷ்டம் தர விரும்பினேன். ஆக இயலாமல் போற காலங்கள்ல இந்த ஹோம் வழிய போய் இருக்கிறது தான் பெத்தவைகளுக்கும் நல்லது, பிள்ளைகளுக்கும் நல்லது. அந்த போன காட்டு அப்பா இருந்து போன் அடிக்காத தெரியல. ஹலோ, இல்ல மாமா இல்ல. அவர் வந்த அப்புறம் எடுக்க சொல்லி சொல்லவா? அவர் வெளியில எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனவர், இன்னும் வரே இல்லை. அவர் தான் நாங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் வந்த அப்புறம் கோல் எடுக்க சொல்லி சொல்றோம். பாய். அது லோன் என்ன மாமா கிட்ட அடிச்சது. எனக்கு ஏதோ அப்பா திரும்ப கூட்ட வரமாட்டாருன்னு சொன்னா என்ன சொல்றீங்க? அவர் வரமாட்டாரான்னு சொல்லி நீங்க அப்படி சொல்றீங்க? உண்டைய காலம் நான் வேலைக்கு போய்க்கல. அப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உப்பாங்க எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்பா அப்படி ஒரு நாளுமே என்னோட காய்ச்சல். அப்ப என்ன மாமா எங்கேயோ பிளான் பண்ணி தான் போயிட்டே சொல்லி நினைக்கிறீங்க? இருக்கலாம், ஆனா அப்படித்தான் இதுக்கு மட்டும் நாங்கள் முழுக்க நம்பல ஆகலாம். அப்பாவுக்கு என்ன ஒன்று நடந்திருக்கலாம். எங்க போய் தேடுறது, யார்கிட்ட கேட்கறது? அப்பாவுக்கு என்ன ஒன்று நடந்திருக்கலாம். எங்க போய் தேடுறது, யார்கிட்ட கேட்கறது? இது என்ன அகில, இதோட ஊரா இது? அறிஞ்சவே தெரிஞ்சவேட்டன்னு சொல்லி விசாரிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த நாட்டில வெளியில போற ஆட்கள் தாங்களா திரும்பி வந்து வீடு வந்து சேர்ந்தால் ஒளியில் மற்றாக்களால் ஒருத்தராலையும் கண்டுபிடிக்க இயலாது. வீட்டுக்கு திரும்ப வழி தெரியாத சின்ன குழந்தை இல்ல அப்பா துளஞ்சி போட. எனக்குள்ள பயம் இல்லாம ஆகல போறவனே அப்பாவுக்கு ஏதாவது இப்படி எல்லாம் ஏன் யோசிக்கிறீங்க? மாமாக்கு அப்படி நடந்திருக்காரு. அப்படித்தான் எது நடந்திருந்தாலும் இவ்வளத்துக்கும் பொருட்காரம் இல்லாட்டி யாரும் சரி போன் பண்ணி இருப்பாங்க.
இடத்துல ஏதோ பிரச்சனை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரி தொடங்கிட்டீங்க விதவிதமா கற்பனை பண்றதுக்கு. அங்க அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் நல்ல சந்தோஷமா தானே இங்க இருந்தவர். நோ 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 நோ, காலம் என்னோட கதை கேட்கலே அப்பா டிசைட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எங்களை விட்டு எங்கேயோ அவர் தூர போறது. என்ன டிசைட் கதைக்கிறீங்க? மாமா ஏன் அப்படி யோசிக்கணும்? அப்படி அவர் யோசிச்சிருந்தாலும் என்னட்டையாவது இல்லாட்டி உங்கள்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருப்பாரு. ஏன் இப்படி ஒளிச்சு போற? மாரியா சொல்லிருக்கிறது அந்த மனுஷன். நான் தான் வேலை வீட்டிலும் இருந்த டென்ஷன்ல விலகிப்பெல்லாம் விட்டுட்டோம். எனக்கு அப்படி ஒன்றும் தெரிய இல்லாம சாடவாடிய சொல்லிட்டு போறதுக்கு அப்படின்னு நடந்தது. ஒரு குறை இல்லாம தானே நாங்க 2 பேரும் பாத்துனாங்க. குறை என்ன? இனித்தான் இந்த வீட்டுல எனக்கு நிம்மதி. சரித்திரம் பிடிச்ச மனுஷன் எங்கேயோ ஒழிக்கிட்டு போயிட்டு தான் போல இருக்கு. போன மனுஷன் திரும்பி வந்து இந்த வீட்டுக்குள்ள குந்தக்கூடாது. ஆண்டவனே, அகிலா 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 அகிலா, ஐயோ மாமா, ஐயோ மாமா, ஏன் உங்களுக்கு தேவையில்லாத வேலை விடுப்பாங்க. நான் செய்யணும், விடுக்கோ. ஏன் நீங்க இந்த வயசு போன நேரத்துல இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? மறுமலாண்டு நான் இருக்கேக்க நீங்க ராசா மாதிரி காலுக்கு மேல காலை போட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை. இங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் வாயால சொல்ல வேணும் போல இருக்கு. நிம்மி சும்மா சாப்பிட்டு வீட்டுல படுத்துக்கிறதா சரி. கூட மாட எங்களோட சேர்ந்து வேலை செய்தா தான் நீ எங்களுக்கு உதவியா இருக்கு. வீட்டு வேலையை நான் தான் பார்க்கணும், சமையல் வேலையை நான் தான் பார்க்கணும், வெளி வேலையை நான் தான் பார்க்க வேணும். நான் என்ன செய்யறது? எனக்கு 2 கையும் 2 காலம் தானே இருக்குது. இன்னும் ஒரு கார்டன் வேலை செய்யறது கூட ஒரு மனுஷர் இல்லை. போய் இதுங்கம்மாவா நீங்க எழுதுங்க. மத்தியம் காலையுமா சாப்பாடு மருந்துமா இருக்கிறீங்களா? சும்மா நின்று என்ன செய்யுங்க. போங்க போங்க. சாப்பிட்டு
சும்மா வீட்டுக்கு இருக்கிறாங்க பிள்ளை. பரவாயில்ல, நான் செய்யறேன். நீயே தனியே என்னண்டு இல்லை அவையிலையும் செய்யறது. கொஞ்சம் உதவியா இருக்கட்டும். இதெல்லாம் பெரிய வேலையே மாமா. நான் சுண்ட சுண்ட டக்குன்னு செய்து முடிப்பேன். நீங்க உள்ள போங்க, நான் பார். மாமா எல்லா வேலையும் தனியே என்னால செய்யல. என்ன நான் ஒரு மனுஷன் கூட பெத்த புள்ள நானா இருந்தா இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருப்பீங்களா? ப்ளீஸ் இந்த கார்டனை கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க. வாய்ச்சி வச்சு என்ன செய்ய போறீங்க மாமா? என்ன இனிதான் பட்டம் பெற போறீங்களா? இல்ல மினக்கத்தை விட்டுட்டு அங்கே போய் கார்டன்ல புல்ல கில்ல விட்டுனா கொஞ்சம் உருப்படியான வேலை செய்ய வேலை இருக்குங்க. மாமா மருந்து போடுறதுக்கு டைம் ஆச்சுது. நீங்க உள்ளுக்குள்ள போய் டைமுக்கு சாப்பிட்டுட்டு மருந்தை போட்டுட்டு ரெஸ்ட் எடுங்கோ. நான் அதை முடிச்சுட்டு வரேன். அப்பா என்னப்பா மருமகன் அன்புக்கெல்ல தாங்க முடியல போலோட. ஓமோ பிள்ளை என்ன ஒரு வேலையும் செய்ய முடியுது இல்ல. ஒரு இடத்துல இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டான். போன முடிஞ்சதே அப்பா. எப்ப வந்தீங்க? மகாமாவனி நோக விடாம தலையில தாங்கி பிடிக்கிற நேரமே நான் வந்துட்டேன். என் அப்பாவுக்கு ஒரு நல்ல மருமகளாத்தான் நான் தெரிஞ்செடுத்துக்கணும். மருமகன் என்று சொல்றிய மகள் என்று சொல்லி சொல்லுங்களேன். அவர் எனக்கு அப்பா மாதிரி. உண்மையில அகிலா நீங்க அப்பா பாக்குற மாதிரியே பார்த்து ஒரு மருமகன் சொல்லலாரு. நான் ஒரு லக்கி தான். நானும் ஒரு லக்கி தான். இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கும் இப்படி ஒரு அன்பான மாமா கிடைக்கிறது. இனி திரும்ப மாமா வீட்டுக்கு வரமாட்டேன்னு தான் நினைக்கிறேன். தச்சமேன் வந்தாலும் தொடர்ந்தும் கொடுக்குற டோர்ச்சர்ல ஆள் துண்டக்காரன் துணியை காரம் பண்ணிட்டு ஓடிடும். அமலன் தகப்பன காணையில டென்ஷன்ல மாடி கேறி ரூமுக்கு போயிட்டார். அங்க போய் என்ன செய்யறது? மாமா என்ன தற்கொலையா செய்து போட்டேன். ஏதாவது எழுதி வச்சிருக்கிறது. அப்பாவுக்கு என்ன நடந்திருக்கு? அப்பா இங்க போயிருக்க. அப்பா ஏன் இங்க இருந்து போயிருக்க? அவருக்கு ஏன் இங்க இருக்க விருப்பம் இல்லா போனார்? புடிக்கல 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 ஒண்ணுமே புடிக்கல. இந்த மண்ணிட மானுட துண்ணுட நெஞ்சினை தண்ணிலே மாறியே ஓடி அலைனாலே துடிக்கல ஒண்ணுமே புடிக்கல.
பிடிக்கல